ஜப்பான்ல ஒரு சின்ன பையன் ஜூடோ கத்துக்கணும்னு ஒரு பெரிய ஆர்வம், ஒரு பெரிய ஆசை. ஆனா அவனை எந்த ஒரு ஜூடோ டீச்சரும் தன்னுடைய ஸ்டூடெண்டா சேர்த்துக்கவே இல்லை. கடைசியில அவங்க அப்பா ஜூடோ டீச்சிங்க்கு பெயர் போன ஒரு மாஸ்டர் கிட்ட கொண்டு போய், என் பையனுக்கு உங்களால ஜூடோ சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்டாராம். அவனை பார்த்துட்டு தயக்கத்தோட அவரு, சரி நான் அவனை ட்ரெயின் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஏன் அந்த தயக்கம், ஏன் மற்றவர்கள் இவனை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா, இந்த சின்ன பையனுக்கு இடது கை இல்லை, அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் இல்ல, ஒரே கை தான் இருந்தது. ஆனா ஜூடோ மேல அவனுக்கு ஒரு தனியாத பிரியம். இந்த மாஸ்டரும் இத ஒரு சவாலா எடுத்து அவனுக்கு ஜூடோ சொல்லித்தர ஆரம்பித்தார். ஒரு சில நாட்களுக்கு பின்பு பாத்தீங்கன்னா, ஒரே மூவை தான் அவனை மீண்டும் 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 பிராக்டிஸ் பண்ண வச்சாராம். அவன் கேட்டானா, எனக்கு வேற ஏதாவது புதுசா சொல்லித்தாங்க. அவர் சொன்னாரா, இல்ல இதை நீ செய் அப்படின்னு